விஜய் மாநாடு காலையிலேயே எந்த அளவுக்கு நான் என்னமோ கருத்தாளர் அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே உங்களை மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கட்சியின் மாநாடு. அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலேயே புரிஞ்சுருக்காங்க. இந்த உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம நாட்டுல வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். தலைவர் பதவிக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இந்திய அவர்களை வந்து திமுக எம்பிக்கள் வந்து ஆதரிக்கணும்னு அது பெரியவங்க விளையாட்டு, நமக்கு அதுல ஒண்ணும் இல்ல. இப்ப இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க, ஏன் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் நீங்க ஆதரிக்கல அப்படிங்கிறதுக்கு. அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற, அதுல நாங்க முரண்படுறோம். பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு. அதே கேள்வியை இப்ப நாம இவங்களை பார்த்து கேட்போம்ல, இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு. கடந்த காலங்கள்ல நீங்க என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியா போய் வெளிநாட்டுல பேசி வந்தது யாரு? அப்ப அவங்க கொள்கை ஏற்புடையா இருந்தது, இப்ப எதிர்ப்பா இருக்குதா? எதிர்ப்புடையதா இருக்குதா? என்ன சொல்லுங்க. தமிழுக்கும் தமிழருக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு? சென்னை தலைநகர்ல அவங்க பார்த்திருக்காங்களா? கடற்கரையில நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, நம்ம தமிழ் இருக்கு. சென்னை எதுல இருக்கு? சங்கமிச்சு தமிழ் வளர்த்த மதுரையில நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, நம்ம தமிழ்ல இருக்கு. கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதிருக்கு? இதான் நீங்க தமிழ் வளர்த்தது. உங்க ஆட்சியின் முறை என்ன? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட என்ன மொழி சொல்? சமஸ்கிருதம். மாடல் என்ன மொழி சொல்? ஆங்கிலம். நீங்க தமிழ் எப்படி வளர்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்கல்ல, நீங்க பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்துல இருக்குது. ஏன் தமிழ்ல கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்க குரல் எழுப்பல? நீங்க தினம் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க, போறீங்க, அவங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு, சந்திக்கிறீங்க, இதெல்லாம் பேசல. அந்த கட்சியோட கூட்டணி வச்சு 5 ஆண்டு பதவியில இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில அப்ப உங்க கொள்கை ஏற்புடையதா இருந்து இப்ப எதிர்ப்புடையதா இருக்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசுனீங்க, மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுனீங்க. குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரு? மணிப்பூர் கலவரத்தை செஞ்சது ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி தான். ஏன் எதிர்த்து பேசுனீங்க, இதை ஆதரிச்சு பேசுறீங்க? ஏன்னா அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, ஆதரிச்சு பேசுனீங்க குஜராத் கலவரத்தை. இப்ப அந்த கூட்டணியில இல்ல, நீங்க காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க, அதனால மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுறீங்க. நாங்க எல்லாத்தையும் கொஞ்சிட்டு தானே இருக்கோம். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தலையாடிட்டு போக முடியாதுல்ல. நீங்க ஆதரிக்காம போங்க. நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றீங்க. என்ன அது உங்க விருப்பம். இப்ப யார் குடியரசுத் தலைவரா வந்து இல்ல துணை குடியரசுத் தலைவரா வந்து எங்களுக்கு ஏதாவது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.